குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காரு. என்ன பார்க்க போறோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் ஃப்ளூயிட் அண்ட் ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பார்க்க போறோம். ஐடியல்னு ஏன் ஒரு விஷயம் இருக்கணும், ரியல்னு ஏன் ஒரு விஷயம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஐடியல் அப்படின்றதுனா ஒப்பீடு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரியல் எதுக்கு அப்படின்னா, ரியலாக இருக்கவன் எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கான், ஐடியல்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கான் அப்படின்ட்டு தான். அப்போ ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பார்க்கும்போது, ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஃப்ளூயிட்னா the fluid which has zero viscosity. விஸ்காசிட்டி வந்து ஜீரோவா இருக்கிறது தான் இது. அப்போ விஸ்காசிட்டி ஜீரோவா இருந்தால் ஃப்ளூயிட் என்ன ஆகும்? ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. தண்ணி ஊற்றுனா கற்பனை பண்ணிப்பாரு, ஒரு ஃப்ளூயிடை ஊற்றுற நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கு. நீ பாட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே ஓடுது எது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் அதான் ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அது தட்டக்கூடாது தம்பி. இது என்னது? ஐடியல் ஃப்ளூயிட்ல விஸ்காசிட்டி ஜீரோ. அப்ப விஸ்காசிட்டி இருந்தா, விஸ்காசிட்டி மதிப்பு இருந்தா ரியல் ஃப்ளூயிட். அதே போல சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஜீரோ. சர்ஃபேஸ் டென்ஷன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஜீரோ, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஏறு. ஸோ இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ VCS கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ப்ரெசிபிலிட்டி இன்கம்ப்ரெசிபிள், அதாவது கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி ஜீரோ அப்படின்னா தான் அது இன்கம்ப்ரெசிபிள். சரியா? கம்ப்ரெசிபிலிட்டி வந்து அது வந்து ஜீரோ அப்படின்னா இன்கம்ப்ரெசிபிள் நம்ம சொல்லுவாங்க. சரியா? இந்த மூணு விஷயத்தை வச்சுக்கிட்டே வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ. நம்ம என்னன்னா VCS அப்படின்னு ஆச்சு. சரியா? VCS எப்படி ஆச்சுன்னா, நம்ம வழக்கமாக TCS தான் கேள்விப்பட்டிருக்கோம். TCS தான் என்னது? டாடா கன்சல்டன்சி. VCS அப்படின்னு வச்சுக்கலாம். VCSக்கு வந்து வீக் ஏதாச்சும் வேறு போட்டுக்கலாம். டாடா கன்சல்ட் சர்வீஸ் பதிலாக வீக் என்ன சொல்லலாம், ஏதாச்சும் வில்லேஜ் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படி போட்டுக்கலாம். சரியா? வில்லேஜில் வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணால் அது VCS. டாடா TCS போய் வில்லேஜ் ஆரம்பிச்சுன்னா அது VCS, வில்லேஜ் கன்சல்டன்சி சர்வீஸ். அப்போ VCS தான் இங்கே இருக்குது. ஸோ இது 6 பாயிண்ட் தான். ஐடியல் ஃப்ளூயிடுக்கும் ரியல் ஃப்ளூயிடுக்கும் டிஃபரன்ஸ் வந்து, ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன சொல்கிறோம்? விஸ்காசிட்டி ஜீரோ, அப்புறம் கம்ப்ரெசிபிலிட்டி ஜீரோ, அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் ஜீரோ அப்படிங்கிறது. ஸோ இந்த இது மூணுமே இருந்தா ரியல் ஃப்ளூயிட், அது ரியல் ஃப்ளூயிட். ஸோ ரியல் ஃப்ளூயிட் இப்போ இங்கே இது மாதிரி விஸ்காசிட்டி ஜீரோ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக tau = μ/du/dy, அப்புறம் சிஎஸ்எஸும் ஜீரோ. சரி, இங்கே சிஎஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே கம்ப்ரெசிபிலிட்டி இருக்கும் அப்படின்றது தெரியும். கம்ப்ரெசிபிலிட்டி வந்து நம்ம என்ன சொன்னால் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீட்டா. ஸோ இதுதான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஜீரோனா பல்க் மாடல்ஸ். பல்க் மாடல்ஸ் வந்து 1/, கம்ப்ரெசிபிலிட்டி 1/0னா இட் இஸ் இன்ஃபைனைட். சரியா? அங்கே வந்து இன்ஃபைனைட். ஆனால் இங்கே பல்க் மாடல்ஸ் வந்து இன்ஃபைனைட்ல இருக்காது, சம் வேல்யூவில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 3 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அப்புறம் 4வதா சியரை கொண்டு வந்தோம். 5வதா பல்க் மாடல்ஸ். ஸோ 5 5 10. ஒரே ஒரு விஷயம், அதாவது நம்ம ஒரு கேள்விக்கு படிக்கணும்னா 10 கான்செப்ட் தயாராகும். அப்போ தான் வந்து ஒரு கேள்விக்கு நான் படிச்சிட்டேன்னு அர்த்தம். எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு கேள்விக்கு தயாராகணும் அப்படின்னா நம்ம 10 கொஸ்டின் படித்தா ஒரு கேள்விக்கு தயாராகதான் அர்த்தம். ஸோ இந்த 10 கொஸ்டினும் நம்ம 10 கான்செப்ட் கற்றுக் கொடுத்த குமரேசனுக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு தேங்க்யூ.